சொத்து மட்டும் உனக்கு வேணும், ஆனா சந்தோஷம் வேண்டாம். காதலிச்சவனை விட்டுட்டு ஏன் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு இப்பதாண்டி தெரியுது. அம்மா ப்ளீஸ், இப்ப என்னால விளக்கம்லாம் கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களா? சரிங்க மேடம், எங்க மக பாரதி பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அவ இப்ப இங்க இல்ல, இனி எப்பவுமே இல்ல. அவகிட்ட தயவு செஞ்சு சொல்லிடுங்க மேடம், நாங்க செத்தா கூட அவ வர வேண்டாம். பாவம், அதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கி அவங்க கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லிடுங்க. அவ நல்லா இருக்கட்டும். பாரதி நல்லா இருந்தா போதும், நல்லா இருக்கணும். பாருடி, 10 மாசம் இந்த வயத்துல பாறாங்கல்ல சம்பந்தம் நினைச்சுக்கிறேன்டி. என் பொணத்தை கூட நீ பார்க்க வரக்கூடாது. அப்படி நீ வந்த என் பொண்ண கூட எரியாது. நீங்க வாங்க போலாம். பிச்சை எடுத்தால் எடுப்புன தவிர இடி ஒரு பைசா கூட உங்ககிட்ட நான் கை நீட்டி வாங்க மாட்டேன். அப்படி ஒரு நிலைமை எங்க குடும்பத்துக்கு வந்தா ஒட்டுமொத்த குடும்பம் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்குவோம். பாரு, 10 மாசம் இந்த வயசுல பாறாங்கல்ல சம்பந்தம் நினைச்சுக்கிறேன். என் பொண்ணத்தை கூட நீ பார்க்க வரக்கூடாது. அப்படி நீ வந்த என் பொண்ண கூட எரியாது. பிச்சை எடுத்தால் எடுப்புன தவிர இடி ஒரு பைசா கூட உங்ககிட்ட நான் கை நீட்டி வாங்க மாட்டேன். அப்படி ஒரு நிலைமை எங்க குடும்பத்துக்கு வந்தா ஒட்டுமொத்த குடும்பம் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்குவோம். என்னதான் நடந்துச்சு? யாருமே சொல்லாம ஏன் இப்படி உம்முன்னு இருக்கீங்க? நீயாச்சும் சொல்லு. நீ சொல்றது நல்ல நாளே எனக்கு புரியாது. ஏமா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? மறுபடியும் பாரதிய கடை போய் சண்டை போட்டு வந்தீங்களா? ஆமாண்டா, எனக்கு வேண்டுதல். உங்க அக்கா கிட்ட வலுக்கட்டாயமா போய் சண்டை போட்டு வந்தேன். பெத்தவங்கள கால் தூசிக்கு மதிக்க மாட்டேன்றா. அவகிட்ட போய் எதுவும் கேட்காத. உன் கோவத்தை நேரா வந்து என்கிட்ட காட்டு. சரிதான். அப்ப அக்காவை போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க. என்னப்பா நடந்துச்சு? அத மறுபடியும் சொல்லி என்னடா ஆக போகுது? ஒரு இடத்துக்கு போய் நல்லது நடந்திருந்தா அத 10 தடவை 10 பேர்கிட்ட சொல்லலாம். சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் சந்தோஷமா இருக்கும். பெத்த மககிட்டே அவமானப்பட்ட விஷயத்த எத்தனை தடவைடா சொல்ல முடியும்? என்னது? பாரதி அக்கா உங்களை அவமானப்படுத்தினாங்களா? நினைச்சேன். வழக்கம் போல நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, நாங்க எல்லாம் தப்பாவே புரிஞ்சுக்கோம். நீங்க சரியா புரிஞ்சுக்குவீங்க. அவ திடீர் பணக்காரி ஆயிட்டா, அதனால எப்படி வேணா பேசலாம். நாங்க தான் முட்டாள். அவ பேசுறத கேட்டு அமைதியா வரணும். அக்கா பணக்காரியா? என்ன வளர்ற? உனக்கு விஷயமே தெரியாதா? சிதம்பரம் அங்கிள் மொத்த சொத்தையும் 3 பங்கா பிரிச்சு அதுல ஒரு பங்கா நம்ம பாரதி அக்கா பேர்ல எழுதி வச்சிட்டாராம்.
ஆச்சரியமா இருக்கு. அவ சொத்து பணம்லாம் எங்களுக்கு எதுக்கு? ஆசையா 2 வார்த்தை பேசலான்னு போனோம். அதுவும் எதுக்கு? அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பேசிட்டோமே, மன்னிப்பு கேட்டு வரலான்னு போனோம். ஏன் வந்தேன்னு கூட கேட்காம அப்படியே திருப்பி அனுப்பிச்சிட்டா. கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறைதான். சும்மா சொல்லாதம்மா, அக்கா அப்படிலாம் பண்ணியிருக்காது. நடந்ததெல்லாம் வீடியோ எடுத்துட்டு வந்து காட்டினா தான் நம்புவீங்களாக்கும். நீ வேணா ஒரு தடவை உங்க அக்காவை போய் பார்த்துட்டு வா, நல்லபடியா மண்டாகப்படி சாத்தி அனுப்புவா. அக்காவை பத்தி நான் புரிஞ்சிட்ட அளவு கூட நீங்க புரிஞ்சுக்கலப்பா. யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக அக்காவை கண்டபடி பேசினவங்க தானே நீங்க. இப்பவும் யாரோ சொன்னதை கேட்டுட்டு தான் வந்து புலம்பிட்டு இருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் இதே வேலையா போயிருச்சு. இந்த தடவை யாரும் சொல்லல சாமி. பாரதிய நேரடியா இனிமே என்ன பார்க்க வர வேணான்னு சொல்லிட்டா. இது எங்க 2 காதால கேட்டுட்டு தான் வந்திருக்கோம். இல்லப்பா, அக்காவுக்கு அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ என்னவோ. நீங்க அதை புரிஞ்சுக்காம போய் நின்னு இருப்பீங்க. போதுண்டா சாமி உங்க சுச்சுவேஷனும். பணம்னு மாலதி தான் அலையிறாண்டு இவ்வளவு நாளை தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா பாரதி கூட வச்சு பார்க்கும்போது மாலதிக்கு கோயில் கட்டி கும்பிடலாம். இப்பவாது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. நல்லா சொல்லி அனுப்புனாடா. இனிமே நான் இந்த கம்பெனில வேலைக்காரி இல்ல, ஓனரு. இனிமே நீங்க என்ன பார்க்க வராதீங்கன்னு தெளிவா சொல்லி அனுப்பிச்சிட்டா. அவ ஓனரா இருக்கட்டும் இல்ல எது வேணா இருக்கட்டும், எங்களுக்கு மகதானே. நாங்க அவளுக்கு அப்பா அம்மா தானே, அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாம்? இனிமே இந்த சமோசா வைக்கிறவனுக்கு மகன்னு சொல்லிக்கிறதுக்கு அவளுக்கு கேவலமா இருக்க என்னவோ. பரவாயில்லடா, பணம் இல்லாத குறையினால பல தடவை நான் அவமானப்பட்டிருக்கேன். அதுல இது ஒண்ணுன்னு நினைச்சிட்டு போறேன். என்ன ஒண்ணு, பெத்த பொண்ணை இப்படி பேசிட்டான்னு நினைக்கிறப்போ மனசு தாங்க மாட்டேங்குது. அவ்வளவுதான். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அக்கா அப்படி நடந்திருப்பாங்கன்னு என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. அக்காவை பாக்குறப்ப நான் அதை கேட்டுக்கிறேன். அப்ப என்ன உண்மைன்னு தெரிஞ்சிரும். அக்காவா அக்கா, நீயும் போய் நல்லா பட்டாதான் தெரியும். போ. உனக்கும் கோவமா? நீயும் அக்காவை தப்பா நினைக்கிற? ஒரு நாள் அக்கா கிட்ட உன்னை கூட்டிட்டு போய் அவங்க வாயாலே நடந்ததை சொல்ல வைக்கிறேன். இப்ப எனக்கு சாப்பாடு போடு, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். சரவணா, 3ல் 1 பங்கு சொத்துனா அக்காக்கு எவ்வளவு தேரும்? ஏன் இன்கம் டாக்ஸ் ரைடு போறியா? வாயை மூடிட்டு உன் வேலையை பாரு போ. உனக்கு ஒண்ணுமே தெரியல. 3ல் 1 பங்குன்னா நிச்சயமா 500 கோடி ரூபாய் தேரும். 500 கோடி 100 ரூபாய் நோட்டா மாத்தி அடுக்குனா நம்ம வீடே பத்தாது. ரூபா மேலே படுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு கொடுப்பனம் வேணும். வேண்டாம் வேண்டான்னு சொல்றவங்களுக்கு ஆண்டவன் அள்ளி அள்ளி கொடுக்குறான். வேணும் வேணும்னு சொல்றவளுக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறான். என்னடா சாமி இது? இதெல்லாம் ஒரு ஜென்மம்.
சில விஷயங்களை பேசணும். சந்தோஷ், நான் உங்ககிட்ட பேசணும். பேசு. எனக்கு உங்க மேல கோவம் இருக்கு, சில வருத்தங்கள் இருக்கு. அதையும் தாண்டி நீங்க என் ஹஸ்பண்டுங்கிற அன்பும் இருக்கு. நான் உங்க மேல பிரியம் வச்சு கட்டிக்கலதான், ஆனா மாமா மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. இந்த வீடு நல்ல வீடா இருக்கணுங்கிற ஆசை இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நீங்க தான் என்னோட வாழ்க்கை, உங்க கூட தான் நான் கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிற உறுதியும் இருக்கு. எனக்கு தெரியும் நீங்க என்ன வெறுக்கல. டைவர்ஸ் அதுன்னு பேசினாலும் உங்க மனசுல 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிற ஆசைகள் இருக்கு. சத்தியமா சொல்றேன் சந்தோஷ், உங்க டைவர்ஸ் நோட்டீஸ்க்கு பயந்து நான் உங்க கூட வாழல. பயந்துகிட்டே வாழ்ந்தா அதுக்கு பேரு குடும்பம் இல்ல. என் மேல இருக்கிற கோவத்துல நீங்க எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனீங்க. உங்க மேல இருக்கிற அன்புனாலதான் நான் அதை பெருசா எடுத்துக்கல. உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கு, அதுக்கு காரணம் சொத்து முழுக்க என் பேர்ல வந்ததுதான். இது நான் பிளான் பண்ணி நடந்ததில்ல, மாமா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையால நடந்தது. எத்தனை நாள் ஆனாலும் இந்த சொத்துல இருந்து ஒரு 5 பைசாவை கூட நான் தொட மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்துக்கு நான் ஓனர் இல்ல, வாட்ச்மேன், சாரி வாட்ச்வுமன். எத்தனை நாள் ஆனாலும் இந்த சொத்து உங்களோடதுதான். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரிதான் நானும். சந்தோஷ், நான் உங்களோட வைஃப், உங்களுக்கு மட்டும்தான் வைஃப். சாகுற வரைக்கும் நான் உங்க பொண்டாட்டி தான். நாம 2 பேரும் சந்தோஷமா வாழற நாள் வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சொல்ல போனா அந்த நம்பிக்கையில தான் நான் இந்த வீட்ல வாழறேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், அதனாலதான் நான் இவ்ளோ எல்லாம் பேசுறேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. உங்களோட பொண்டாட்டிய மட்டும் இல்ல, உங்க மேல அக்கறை இருக்கிற நபராவும் சொல்றேன். தயவு செஞ்சு அந்த சுயங்கம் போடுறத நிறுத்துங்க. அது உங்க ஹெல்த்துக்கும் கேடு, மத்தவங்களுக்கும் எரிச்சல். குட் நைட். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. இந்த அப்பா ஏன் இப்படி இருக்காரு? கல்யாணம் பண்ணிதான் ஆகணுமா? ச்சே.
உனக்கு இதுக்கு மேலே தனியாக வர பைத்தியம் முடிக்கணுமா? ஏய், என்ன பார்த்தா என்ன நக்கலா தெரியுதா? நீ வேற கல்யாணம் பண்ணணுமா? கல்யாணம் இதுக்கு நான் கருமாதியே பண்ணிக்கலாம். நான் கல்யாணம் பண்ண கருமாதி பண்ண இவருக்கு என்ன? எப்படியோ ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்க தானே போற. எதுக்கு பண்ணிக்கணும்? எதுக்கு பண்ணிக்கணுங்கிறேன். என்னால கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுதந்திரம் எல்லாம் இழக்க முடியாது. கல்யாணம் பண்ணா ஃப்ரீடம் போயிடுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு பேசுறியே, நீ என்ன ஃப்ரீடமாவா இருக்க? சொல்லு. காலம் ஃபுல்லா இப்படியே இருந்துட முடியுமா தெய்வமா? ஆமா சித்தப்பா, நான் இப்படியே இருந்துடுறேன். சித்தி மாதிரி என்னால ஒருத்தனுக்கு அடிமையா சாப்பாடுலாம் சமைச்சு போட்டுட்டு இருக்க முடியாது. நீங்க வேற. ஓகே, அப்போ என்ன பண்றதா உத்தேசம்? தெரியலையே, அதுதான் தெரியலையே. சரி, சும்மா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா அதுவும் பண்ணக்கூடாதான். கல்யாணம் பண்ணி அவனோட வாழணுமா? இதெல்லாம் ஐ திங்க் அப்பாக்கு பாரதி தான் சொல்லி கொடுத்துருப்பாச்சு. சும்மா இதுக்கு அவளை போய் பேசிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் அப்பா வந்து பாரதி மேல தொட்டில் வச்சுக்கிற விஷயமே அவளுக்கு தெரியாதான். அப்படி இருக்கும்போது அப்பாவுக்கு ஏன் ஐடியா கொடுக்க போறா? அவளுக்கே தெரியாதுன்னு யார் சொன்னா? பாரதி தான் சொன்னா. பாத்தீங்களா, பாரதி சொன்னாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சித்தப்பா. இவன் மாறிட்டான். இவனை நம்ம பிரயோஜனம் இல்ல. ஐயோ, அவ சும்மா யதார்த்தமா சொன்னா, அதை போய் வந்து அவ மேல தப்பு கிடையாது. சரி, என் விஷயத்த நான் பாத்துக்க போறேன். உன் விஷயத்த நீ என்ன பண்ண போற? என்ன பண்ணும்? நான் அப்பா கிட்ட போய் சண்டை போட்டு. இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். ஆனா உன்னா அப்பா கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இப்படி சண்டை போட்டுதான் எல்லா காரியத்தையும் கெடுக்கிற நீ. என்ன சித்தப்பா, வேற என்ன பண்ண சொல்றீங்க? அவர் கால்ல விழுந்தா கெஞ்ச முடியும்? கெஞ்சு, உங்க அப்பாட்ட கெஞ்சு. உங்க அப்பா தானே, வேற வழியே இல்ல தெரியுமா? சந்தோஷ் பொண்டாட்டி பாரதியை பாரு. அவ என்னதான் கிரிமினலா இருந்தாலும் எவ்வளவு சாதுரியமா பேசி உங்க அப்பாட்ட காரியத்தை சாதிச்சுக்கிறா. அது மாதிரி போய் உங்க அப்பாட்ட கெஞ்சு. சித்தப்பா, அவ்வளவு மாதிரி எல்லாம் அட கொடுக்குமா? நான் எப்படி சித்தப்பா? என்ன யாரும் நம்ப மாட்டாங்க. இன்ஃபேக்ட் என்ன நானே நம்ப மாட்டேன். வேற வழி இல்ல தெய்வமா. சொத்தும் வேணும், சுதந்திரமும் வேணும்னா நேரா உங்க அப்பா கிட்ட போய், அப்பாப்பா சாரிப்பா, ப்ளீஸ்பா, நான் பண்ணதெல்லாம் தப்புப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, ஆனா இன்னும் 1 வருஷம் நான் கல்யாணம் பண்ணிக்கலப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்களே பார்த்து எந்த பையனை சொல்றீங்களோ அவனுக்கு கழுத்து நீட்டுறப்பா அப்படின்னு அவர் காலில் விழுந்து அழு கெஞ்சி. உங்க அப்பா தானே ஒத்துக்குவாரு. அந்த 1 வருஷத்துக்குள்ள நானும் இந்த வீட்டை என் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறேன். ஓகே சித்தப்பா, இதெல்லாம் நடக்குமா? நான் பொறுமையா பேசினா அப்பா நம்புவாரா? உங்க அப்பா என்ன மாதிரி இல்லம்மா, அவருக்கு ரொம்ப இறங்கின மனசு, பாவம். அதுவும் இல்லாம அவருக்கு மேல ஒரு தனி பாசம். என்ன கோவம் இருந்தாலும் நீ அழுதுன்னு வச்சுக்கோ, அவருக்கு மனசு ஆகாது. நீ என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிடுவாரு. ஓகே ஓகே, சரி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். குட். சந்தோஷ், நான் இப்படி சிரிச்சுட்டே இருந்தா அட கொடுக்கமா இருக்குனா? சரி, நீ இப்படிலாம் சிரிச்சனா அடக்க உடக்கமா இல்ல, அப்பா வேணா அடக்கமாயிடுவாரு. என்ன எனக்கு லைட்டா பயமா இருக்கு. பாருங்க சித்தப்பா, இவன் என்ன கவுத்தி விடுறதுக்கு லைக் இவன் பிளானுக்குலாம் செட் ஆக மாட்டான். இவன் கிட்ட போய் பேசிக்கிட்டேன். என்ன இவன் கிட்ட ஏதோ சேஞ்ச் இருக்கு சித்தப்பா. ஐ டவுட் ஹிம். உனக்கு அப்சர்வேஷன் பவர் பத்தாது. அசை போடுற மாடு மாதிரி வாயை அசிச்சுக்கிட்டே இருப்பானே, அது மிஸ்ஸிங் பாரு. அதானே, காலைல எழுந்த உடனே சுவிங்காம போட்டு நீ நின்னுட்டு இருப்ப. எனக்கே மூஞ்சில 8 உதைக்கணும் போல இருக்கும். இப்ப என்ன சுவிங்காம விட்டுட்டியா?